எப்படியோ ஒரு மாதத்துக்கு அப்புறம் இன்னி தான் வண்டி எடுக்க போகிறேன். வண்டி எடுத்தாச்சா? லிட்டரு கரெக்டாக வந்து 30 நாள் மேலே ஆகுது நான் வண்டி எடுத்து. என்ன கேஜியில் இருந்து தெரியுது அவங்களுக்கு டஸ்ட்டு. இது வரும் எவ்வளோ டஸ்ட்டு வரும். வண்டியை ஓட்டி பார்த்தா தெரியும் என்ன நிலமையில இருக்குது. இப்போ வந்து நம்ம வந்து எங்கேயும் வெளியிலலாம் போகல, ஜஸ்ட்டு வந்து சும்மா ஒரு ஷார்ட் ஸ்பின் தான். வண்டி எடுத்துகிற நாள் ஆச்சேன்னு ஒரு ஷார்ட் ஸ்பின்னை போட்டு கடைக்கு போய்ட்டு வந்து அடுத்த ரைடுக்கான பர்ச்சேஸில் இருக்குது, அதெல்லாம் முடிச்சுட்டு நினச்சேன். ஏன் தப்பு தான், எனக்கு தெரியும் எப்பயோ வண்டி எடுக்கலாம் இந்தமாரி அதெல்லாம் ஆகும்னு நினச்ச மாதிரியே வந்து பையன் ஜூனியர் வந்து கோளாறு வச்சிட்டான். என்ன கோளாறுன்றதை வந்து இப்போ காட்டுறேன் இருங்க. வண்டி எடுத்து கரெக்டாக 1 மாதம் ஆச்சுல, வண்டி எடுக்காமல் இருந்தால் என்னென்ன பிரச்சனை வரும்னு தெரியும். ஆனாலும் வந்து என்ன பண்ணுறது, லாக்டவுனை போட்டு உயிராக வாங்கிறதுக்குனே போடணுங்களா, வண்டி எடுக்க மாட்டோம். இப்போ பாருங்கள் காட்டுறேன் பாரு, நல்லா பாருங்கள். ரைட் ஆக்சிடென்ட் கையில் பாருங்க, கை எடுத்துட்டேன். ஆக்சிடென்ட் பார்த்தீங்கன்னா தெரியுதா, லாக் ஆகிடுச்சு. ஆக்சிடென்ட் ஒயர் லாக் ஆகிடுச்சு. நான் சொன்னேன்ல தலை, இதை பாருங்க வெறுப்பு இதெல்லாம் தான். நான் நினச்சப்போ வண்டியை வெளில எடுக்கும்போது ஏதோ என்னடா இது ஒரு மாதிரி இருக்கே அப்படின்னு. ஃபஸ்ட் டைம் அதெல்லாம் இது வரைக்கும் வந்து வண்டி வாங்கி 1.5 வருஷத்தில் ஒரு பிரச்சனையும் வரல. ஃபஸ்ட் டைம் இந்த விஷயம் நடக்குது பாருங்கள். கை எட்டினா அப்படியே இப்படியே இருக்குது பாருங்க, தெரியுதா ஸ்பீடு வேணால் பாருங்கள், தெரியுதா. இப்போ நான் விட்டேன்னா நேரத்துக்கு போய் சொருவு தான் முடியும். ஆக்சிடென்ட் பாருங்க, சைக்கோஸ் மாரி பண்ணுவானுங்க இவனுங்க. நம்ம ஊரெலாம் இந்த மாதிரிலாம் இருந்தால் வச்சுக்கோங்க ரொம்ப டேஞ்சர். தெரியும் வண்டியை வந்து ரெகுலராக 2-3 நாளைக்கு ஒரு தடவை வந்து ஸ்டார்ட் பண்ணி வாங்கலாம் பண்ணுறேன், எல்லாத்தையும் தான் பண்ணி வைக்கிறேன். இருந்தாலும் இப்படி ஆகுதுன்னா நம்ம என்ன பண்ணுறது சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு ட்ரிப்புக்கு வந்து ஒரு சில பர்ச்சேஸ்லாம் பண்ண வேண்டியது இருக்குது, கொஞ்சம் நிறைய பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருக்குது. எனக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஜூனியருக்கும் சேர்த்து ஒரு ட்ரிப்பை ஒன்று பிளான் பண்ணிருக்கோம். அடுத்த ட்ரிப்பு அதுவாக தான் இருக்கும் மோஸ்ட்டாக. இல்லை அடுத்த ட்ரிப்புக்கு அடுத்த ட்ரிப்பாக இருக்கும் அது. அடுத்த ட்ரிப்பு ஒரு ஷார்ட் ட்ரிப் போட்டே அதுக்கடுத்து வந்து கொஞ்சம் லாங் ரைடு போகலாம் மாரி பிளான் பண்ணேன். பார்ப்போம் எப்படி நடக்குதுன்னு என்னான்னு தெரில. இப்போ இது வேறு வந்து எவ்வளோ செலவாக போகுதுன்னு தெரில. இது ஒன்று தான் பிரச்சனையா இல்லை வேறு தான் இருக்கா? போன வாரம்லாம் வந்து நான் இத்தனைக்கும் ரைஸ் பண்ணிலாம் பார்த்தேன், அப்போலாம் நல்லா தான் இருந்துச்சு. திடீர்னு வந்து இப்போ பாருங்கள் வண்டியை வெளில எடுக்கிறேன், ரொம்ப 1 மாதம் கழிச்சு வெளில எடுக்கிறேன், இப்படி ஆகுது. ஸோ இதெல்லாம் தான் அப்படியே ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுது எனக்கு. இப்போ இதுதான் பண்ண பார்க்கும் போதே நான் என்னடா பாவம் பண்ணேன், லாக்டவுன் போட்டுட்டு வண்டியை நாஸ்தி பண்ணுறீங்க, ஏன் தான் இப்படி ஆகுதோ. மெயின்டைன் பண்ணாலே இப்படி தான் ஆகுது, மெயின்டைன் பண்ணலனாலே இப்படி தான் ஆகுது. அந்த கடை வேறு திறந்துருப்பானு தெரில, மணி 4:30 ஆகிடுச்சு. ஃபோன் பண்ணோம் அவனுக்கு, ஃபோன் பண்ணால் 6 மணி 7 மணி வரைக்கும் கடை இருக்கும் ப்ரோன்னாங்க. இப்போ எப்படி என்னன்னே தெரில, இருக்குமா இருக்காதா. நிறுத்திட்டு ஃபோன் பண்ணுவோம். அவனே ஃபோன் பண்ணுறான், நான் 10 நிமிஷத்தில் ஃபோன்வான்னு நினைக்கிறேன். வண்டியோடே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கியா. நான் வந்து எவ்வளோ எக்ஸைட் பண்ணாதான் தெரியுமா, வண்டி எடுத்து ஓட்ட போகிறோம் ஜாலியாக இருக்க போகுது அப்படின்னு. ஜாலியாக இருந்தா ஜாலியாக வண்டி எடுத்தா இப்படி சோகத்தில் முடிச்சு விட்டானு நம்ம. எனக்கு ஒருத்தன்ப்பா கொடுமை டு கோராகுது. ஓ நான் ஜூனியர், நீ இப்படி பண்ணிட்ட, சோகத்தில் அழுத்தி விட்ட ப்ரோ நீ அண்ணனை. உன்னை வெளில எடுத்துகிட்டு வந்து குஷிப்படுத்தணும்னு பார்த்தா இப்படி என்ன சோகமாக்கிட்டேடா. இருங்க ஃபோன் பண்ணுறோம் அவனுக்கு ஒரு தடவை. ப்ரோ அவனுக்கு ஃபோன் பண்ணிட்டு கடை இருக்கான்னு மட்டும் கேளு. நான் நம்பர் தரேன், இந்த நம்பருக்கு கால் பண்ணு. என்னடா சொன்னா? கடையில் அமௌண்ட் ஆனுங்களா? சூப்பர்ரா, விளங்கும் நெகட்டிவிட்டி டு த கோர் கருமம். வாங்கினால் போனால் அந்த கடையும் இல்லை. ஐயோ ஆடி பண்ணுறீங்க, வெறுப்பாவதியா. ஆசையாக கிளம்பலாம், நானே ரொம்ப நாள் ஷாப்பிங் பண்ணணும் போனால் அதுவும் கடை இல்லை, இதுக்கும் கடை இல்லை. சோதிக்கிறீங்கடா என்ன. இப்படிலாம் ஓட்ட தானே ரிஸ்க்கு ப்ரோ. இதை பாருங்கண்ணா,
அது வாட்டு போயினே இருக்குது. சடனாக நான் குறுக்கில் இருக்கலாம் வரேன்னு வச்சுக்கோங்களேன், நீ என்ன தான் பண்ண முடியும் சொல்லு, ஒன்றே பண்ண முடியாது. கை ஏற்றுனா அது போகுது, அது பாட்டு போகுது, எங்கே போகணுமோ போகுது அது பாட்டு. க்ரூஸ் கண்ட்ரோல் வச்ச மாதிரி அது பாட்டு போயிட்டே இருக்குது. நான் கையெடுத்தாலும் அதே ஸ்பீடில். ஆக்சிலேட்டர் கேபிள் கோயிந்தா. ஓனோ 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 தான் இதுக்கப்புறம் நம்மளுக்கு. பாருங்கள், 30 days கழிச்சு வண்டி எடுத்தேன். வண்டியில் கோளாறு. கடைக்கு போய் பர்ச்சேஸ் பண்ணலான்னு போனேன், கடையை மூட்டான். பாருங்கள் இன்னொலாம் நடக்குது, என்னென்ன பண்ணுறானுங்க பாருங்கள். நம்மளை வச்சு ஃபன் பண்ணுறதே அவங்களுக்கு வேலையாக போச்சு. பெட்ரோலையும் அநியாயத்துக்கு 100 ரூபான்னு போட்டு வச்சுருக்காங்க ஒரு லிட்ரு. ஐயோ வெரி ஒஸ்ட்டு கைஸ். ஷாக் ஆகிட்டேன் டப்புன்னு. பெட்ரோல் விலை எவ்வளோன்னு பார்த்தா 100 ரூபான்னு போட்டிருக்கு லிட்ரு. என்னடே நடக்குது இங்கே? 100 ரூபா ஒரு லிட்ரு. கடைசியாக எவ்வளோக்கு போட்டேன் மறந்துட்டேனே, 92 ரூபாய்க்கு என்னமோ போட்டேன் நான். ஆமாம் 91 சம்திங் போட்டேன். இப்போ 100 ரூபா. ஒரு மாதத்தில் 9 ரூபா ஏறி இருக்கா? கிளம்பும்பா. ஆம்புலன்ஸ் வழி ஒன்றும் தி குட் திங். போட்டான் பாட்டு போட்டான், பொறுமையாக போவோம் வரமா. கோவம் வருது, வர கோவம். இந்த கோவத்தில் வேகமாக ஓட்டம் தோணுது. இந்த ஆக்சிடென்ட் வச்சு வேகமாகலாம் ஓட்டினா நம்ம சோகம் ஆகிடும். அப்புறம் எல்லாம் விதி. இதுக்கப்புறம் வந்து ரெகுலராக வீடியோஸ் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நான் லாக்டவுனில் வந்து வீட்டிலே வந்து போடக்கூடாதுன்னு முடிவோடு எடுத்து தான் வந்து போடாமல் இருந்துட்டேன் ஒரு நாளாக. ஸோ வீடியோ வந்து நான் இங்கேயே முடிச்சுக்கிறேன். ஸோ மறக்காமல் லைக் பண்ணுறேன், ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, பெல் ஐக்கானை வச்சு ஆளில் போட்டுக்கோங்க. ஸோ பாய். இனிமேல் வந்து அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். மெக்கானிக் செட்டு போகணும், எவ்வளோன்னு கேட்கணும், நிறைய வேலை இருக்குது. பாய் கைஸ்.